ஹாய் மகளே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் மாட்டோட இருக்கேன். இந்த குட்டி ஆட்டெலாம் பாருங்கள், இதெல்லாம் செம்மையாக இருக்கும். நம்மகிட்ட வந்து அழகாக வந்து பக்கத்துலேயே சட்டையை கூட விடாது. இங்கே பாருங்கள், இதுங்களுக்கு இதுதான் வேலை. எவ்வளோ அழகாக நம்மகிட்ட வந்து இருக்கு பாருங்க. இந்த குட்டி ஆடு மொத்தமாக ஆடுங்க. இந்த குட்டி ஆடு மட்டும் நம்ம வீட்டிலே செல்லமாக பிறந்தது. வாவ், சும்மாரி அதே இல்லையா? காட்டு உன் மோத கொஞ்சம் காட்டு பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா கருப்போட தாயாடு. இதுதான். வாங்க பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் இன்னும் பக்கத்தில் வாங்க, வாங்க வாங்க பக்கத்தில் வாங்க, எல்லாத்தையும் கடிங்க. ஐயோ, இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ் வேலை இதுதான். சரிங்களா? இங்கே பாருங்க, ஒய் இன்றைக்கி வெளியே அழைச்சிட்டு போகலாம் பார்த்தேன். ஆனால் வந்து என்னால் முடியல, கொஞ்சம் வேலை பிஸியால் அழைச்சிட்டு போக முடியல. இன்றைக்கி வெளியில் தான் போய் தீவனம் வாங்கணும், தீவனம் வாங்கி கொடுக்கணும். இதே போல் செல்லப்பிராணிகள் இல்லைனாக்கா ரொம்ப வந்து கஷ்டம்தாங்க. இந்த கருப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கருப்பு குட்டியாடு, அதுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வீட்டுக்குள்ளே விடலன்னு சொல்லிவிட்டு அது என்ன முட்டை வந்துருச்சுங்க. எப்படிலாம் இருக்குது பாருங்கள் இந்த ஆட்டுக்குட்டி. அது நல்லா பாசமாக இருக்கும். இந்த நம்ம கருப்பு குட்டியோட தாயாரை பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அது வந்து மாடிப்படி ஏறன்னு சொல்லிட்டு கீழே வந்துருச்சுங்க. நம்ம மாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் தீவனம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கி வந்து கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். நம்ம மாடு நல்லா சாப்பிடுங்க எல்லாத்தையும். என்ன ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிக்கும், ஒன்றுக்கு ஒன்று கொடுக்காதுங்க. பார்த்தீங்கன்னா வரல எப்படி பார்க்க பாருங்க. பார்க்க மனிதர்கள் மாதிரியே பார்க்கும் வந்து. இதில் உள்ள ஒரு அழகே அதுதான் வந்து. இந்த ஆடு நம்மளை ஒன்றும் செய்யாது. இது கொஞ்சம் சாப்பிட்டானா கரெக்டு தான். ஓகேங்க, சட்டையை பிடிச்சி திங்கிறத தான் வேலை இதுக்கு. பார்த்துங்க, அதுதான் இது வந்து மோசமான குட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். வை சும்மாரிங்க, என்ன சும்மாரி. இந்த ஆடு வளர்க்குறதையும் ஆடு மேய்க்கிறதையும் வந்து நம்ம வந்து சாதாரணமாக வந்து எடுத்துக்க முடியாது. அதுக்கான தனி மரியாதையும் மதிப்பும் கண்டிப்பாக எப்போதுமே உண்டு. இந்த பார்த்தீங்களா வரல அப்படி இங்கே கருவை பாருங்கள். கருப்பு குட்டி வரும். என்னென்ன பண்ணுறது, இதுதாங்க சேட்டைக்கார ஒரு ஆட்டுக்குட்டி. கரெக்டாக வந்தேன். இப்போ எல்லாம் பக்கத்தில் வர பாருங்க. பார்த்தீங்களா, இதான் பற்றியா, இதான் வேலை இருக்குது. சரி மக்களே, ஆத்தா வந்து கம்முன்னு நிற்கிது. இந்த குட்டி தான் வந்து நம்மளை போட்டு கிட்டே இங்கேயே வர விட மாட்டேங்குது. என்ன பார்த்தியா, இதே போல் பண்ணாக்கா இங்கே பூடி சாரி. ஓகேங்க, நன்றி. அப்புறம் பார்ப்போம்.